மலேசிய தேசிய கால்பந்து அணியான அரிமாவ் மலாயாவை பிரதிநிதித்து 7 கலப்பு கால்பந்து வீரர்கள் மற்றும் மலேசிய கால்பந்து சங்கமான FAM செய்து கொண்ட மேல்முறையீட்டை அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான FIFA தள்ளுபடி செய்திருக்கும் நடவடிக்கையானது சட்ட அம்சங்களை அடிப்படையாக கொண்டு அல்ல, மாறாக அது அரசியல் பின்னணி நோக்கத்தை கொண்டது என்று ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துன்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் உண்மையான அம்சங்களை பயன்படுத்தாமல் கால்பந்து வீரர்களை நேரடியாக FIFA தண்டித்துள்ளது என்று துன்கு இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். ஆவணங்களை போலியாக்கியது அல்லது போலியான ஆவணங்களை சமர்ப்பிப்பது போன்றவற்றுக்கு FIFAவின் 22வது சட்ட விதியின் மூலம் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் கால்பந்து வீரர்கள் விவகாரத்தில் அந்த சட்ட விதி பயன்படுத்தப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு ஆதரவு நல்கும் அதே வேளையில் அவர்களுக்காக கடைசி வரை போராடப் போவதாக இடைக்கால சுல்தான் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.